நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதிய வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்க பார்த்தா டாக்டர் வந்து அதிர்ச்சியான ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பாரதி வந்து ஆதிக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. கீழ விழுந்த உடனே பார்த்துக்கிட்டோம்னா, பாரதிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்க்காங்க. தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி பார்க்காங்க. எந்திரிக்கவே இல்ல. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருவோம். அதான் சரியா வரும். ஆல்ரெடி வந்து அவருக்கு வந்து பழைய ஞாபகத்த வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு வேற சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி நான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு டக்குனு கால் பண்ணி ஆட்டோவெல்லாம் வர வச்சு டைரக்ட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போகும்போது, அவங்க மடியில படுக்க வச்சு கூட்டு போறாங்க. "சாரி ஆதி நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே கூட்டு போற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டைரக்ட்டா வந்து அந்த அந்த எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்கன்னா, நம்ம ஆதி வந்து ஆப்ரேஷன் பண்ணார்ல, பழைய நினைவுகள்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஆப்ரேஷன் பண்ணார்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கூட்டு போன உடனேயும், உள்ள வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "நீங்க வெளிய நில்லுங்கம்மா, நாங்க செக் பண்ணிட்டு கூப்பிடுறோம். இந்த பேஷண்ட் வந்து ஒரு ஆப்ரேஷன் வேற ரீசென்ட்டா ஒரு 1 வீக் முன்னாடி தாம்மா வந்து பண்ணிட்டு போனாரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா டாக்டர், என்னன்னு தெரியல. திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து தெரியாத மாரி சொல்றாங்க. சரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐசியூலலாம் அட்மிட் பண்ணிட்டு, அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து பாரதிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி தாத்தாக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வந்து தாத்தா வந்துடுறாங்க. தாத்தா வந்து அவங்க பேத்தி இருக்காங்கல்ல, நிஷா இருக்காங்கல்ல, அவங்களையும் கூட்டு வந்துடுறாங்க. எல்லாருமே வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து அவங்கள பார்த்துட்டு வெளியில வந்து சொல்றாங்க. எதுக்கு வந்து அவருக்கு வந்து பழைய ஞாபகத்த எல்லாத்தையுமே வந்து நீங்க கொண்டு வர ட்ரை பண்ணீங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நீங்க வந்து அவருக்கு பழைய ஞாபகத்த வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் தான் சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவ பிடிச்சு அந்த டாக்டர் வந்து திட்டுற மாரி தான் காட்டுறாங்க. டாக்டர் நான் ஒண்ணும் பண்ணல. நான் ஒண்ணும் பழசு எதையுமே அவன்கிட்ட சொல்லவே இல்லையே. பிறகு எதுக்கு அவனுக்கு இப்படி ஆச்சு? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தெரியல. இந்த பொண்ணு தான் கொண்டு வந்து இங்க வந்து அட்மிட் பண்ணாங்க. எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. அவருக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் சீரியஸான சூழ்நிலையில தான் இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. நிஷாவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. "ஏங்க எதுக்குங்க நீங்க தேவையில்லாம வந்து அவன்கிட்டலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வந்தோமா, சமைச்சோமா, போனோமான்னு இருக்கணும். அத விட்டுப்புட்டு அவன்ட்ட எதுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப பாருங்க, அவன் வந்து எந்த சூழ்நிலையில இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். டாக்டர் ஆல்ரெடி சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அவனுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது. பெரிய பிரச்சனை வந்துரும்னு சொல்லிட்டு. நீங்க என்னங்க சொன்னீங்க? அவன் வாழ்க்கைய பத்தி எதுவும் சொன்னீங்களா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, பாரதிக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளதான் மரியாதை. இனிமேல் இந்த மாரியெல்லாம் ஆதிகிட்டலாம் சொல்ற வேலை வச்சுக்கிறாதீங்க. ஆதிகிட்ட பேசுற வேலையே இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து திட்டுறாங்க. எப்படி நல்லா கல்லு மாரி இருந்த மனுஷன, இப்படி வந்து படுத்த படுக்கையா ஆக்கி வச்சுட்டியே! நீ எல்லாம் விளங்குவியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சொல்லிட்டு கோவப்பட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து வந்து கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு அவங்களுக்கு ஒரு கால் வருது. கால் வந்து அந்த வெளிநாட்ல இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிஷாக்கு வந்து கால் பண்றாங்க. "என்ன ஆதி வந்து கிளம்பிட்டானா?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே, "இல்ல அவன் கிளம்புறது வந்து இதாகி போச்சு. ஒருத்தி வந்து தடுத்துட்டா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "யார் அவ?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே, "அவ வந்து வீட்டு வேலைக்காரி தான். ஏதோ ஒண்ணு பேசியிருக்கா. அது ஆதியோட வாழ்க்கையில நடந்திருக்கும் போல. அத நெனச்சு வந்து அவனுக்கு வந்து ரொம்ப இப்போ உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதனால வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "எதுக்கு இப்படியெல்லாம் வந்து அடுத்தவங்கள வந்து ஆதிகிட்ட பேச விடுறீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து கோவப்படுறாங்க. அதுக்கு நிஷா வந்து சொல்றாங்க, "இவங்க அடுத்தவங்கலாம் கிடையாது. ரெகுலரா வந்து வீட்ல சமைக்கிறவங்க தான். அவங்க தான் ஏதோ பேசியிருக்காங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து நிஷா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "சீக்கிரமா வந்து ஆதிய குணமாக்கி இங்கே சீக்கிரமா அனுப்பி வைக்கிறது தான் நல்லது. இனிமே வந்து அவன் அங்க இருந்தா அதெல்லாம் சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. சரி எவ்வளோ சீக்கிரம் வந்து அவன் சரியாகுறானோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் அனுப்பி வச்சுர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா, அங்க ஆதிக்கு வந்து பெரிய இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நர்ஸு வந்து வெளியில வராங்க. "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து பாரதி வந்து கேட்குறாங்க. "எதுவா இருந்தாலும் நீங்க வந்து டாக்டர்கிட்டயே கேட்டுக்கோங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு வந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க டாக்டரும் உள்ள வர்ற மாரி காட்டுறாங்க. "டாக்டர் என்னாச்சு? அவருக்கு இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? எதுவும் ஆயிராம?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல, அவருக்கு வந்து அந்த பழைய ஞாபகம் கொஞ்சம் வந்ததுனால, அவருக்கு அவர் மூளை வந்து கொஞ்சம் இதாகி, அவர் வந்து மயங்கிட்டாரு. வேற ஒண்ணும் கிடையாது. இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்கோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவருக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சோம். அப்படி இருக்கும்போதும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. இனிமேலாவது
அவருக்கு வந்து பழச வந்து ஞாபகப்படுத்தாதீங்க. ஞாபகப்படுத்துனீங்கன்னா, அவரோட உயிருக்கே பெரிய ஆபத்தாயிரும். இது மாதிரி இன்னொரு டைம் வந்து உயிர் பிழைப்பாருன்னு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. பாரதிக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. நம்மளால இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அப்படியே மெதுவா உள்ள வந்து பார்க்குறாங்க. ஆதிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து அந்த இடத்துல அப்படியே கண்ணு முழிக்காம அப்படியே படுத்திருக்காங்களா, அத பார்த்தோனே கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. "சாரி ஆதி, என்னால தான். எப்படியாவது வந்து உங்கள மனச மாத்தி என் கூட வாழ வைக்கணும்னு சொல்லி தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனா கடைசியில வந்து அது உங்க உயிருக்கே பெரிய ஆபத்தா அமையும்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சு. இனிமே வந்து நான் வந்து உங்கள எதுவுமே ஞாபகப்படுத்த போறதில்ல. என்னைய பத்தியோ, தமிழ பத்தியோ எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லப் போறதே கிடையாது. உங்களுக்கா ஞாபகம் வந்து அந்த ஆண்டவன்னு ஒருத்தன் இருந்து உங்கள எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தா நான் வந்து ஏத்துக்கிறேன். இல்லைன்னா வாழ்க்கை போற வழியே அப்படியே போகட்டும். நானும் தமிழும் தனியா இருந்து பழகிக்கிறோம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி இருக்காங்கல்ல, ஆதி வந்து அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பாரதி வந்து பக்கத்துல நின்னு அந்த இடத்துல கண்ணீர் வடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.